Hey, what's up guys? Welcome to STUFFZ. நான் உங்க நவீன். சேனல்ல சின்ன லைட்டிங் அப்டேட்ஸ்லாம் பண்ணிருக்கோம். எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படினு உங்களோட கமெண்ட் நான் வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா என்னோட Instagram ஐடில நிறைய பேர் வந்து पर्सனலா கமெண்ட் பண்ணிருந்தீங்க and நம்மளோட YouTube வீடியோஸ்லயும் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அது என்ன அப்படினா bro எனக்கு வந்து வயசு கம்மியா தான் இருக்கு பட் premature white hair இளம் நிறை எனக்கு வந்து இருக்கு அல்லது white hair எனக்கு வந்து இருக்கு. அத நேச்சுரலா எப்படி நாம வந்து சரி பண்றது and ஒரு பெர்மனன்ட்டான சொல்யூஷன் சொல்லுங்க அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுடைய premature white hair அல்லது white hair எப்படி நேச்சுரலான ஒரு ரெமெடி மூலமா பெர்மனன்ட்டான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா மறக்காம ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க and உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல மென்ஸ் ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், grooming இது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து ரெகுலரா மேக் பண்ணிட்டு இருக்கோம். சோ சேனல்ல இருக்க அதர் வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ் இப்போ நம்ம டேரெக்டாக அந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒயிட் ஹேர் நமக்கு எதனால வருது, அதுவும் ப்ரீமெச்சூர் ஒயிட் ஹேர் முக்கியமாக எதனால வருது அப்படிங்கிற ரீசனை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கான ரீசனை வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். நம்மளோட பாடியில் வந்து மெலனின் லெவல் இருக்கும். மெலனின் வந்து நிறமி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த மெலனினோட கண்டென்ட் வந்து நம்ம பாடியில் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரதுனால நம்மளோட பிளாக் ஹேர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிரே ஹேராக கன்வெர்ட் ஆகிரும். தட் மீன்ஸ் ஒயிட் ஹேராக மாறிடும். ஸோ மெலனின் லெவல் ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ அளவுக்கு அதிகமாக நம்மளோட பாடியை வந்து ஹீட்டாக வைக்கிறது, அளவுக்கு அதிகமாக வந்து ஃப்ரை ஃபுட் சாப்பிட்றது, அதிகமாக ஸ்பைசி ஃபுட், காரம் அதிகமாக உள்ள ஃபுட் சாப்பிட்றது, யூவி ரேஸில் நம்மளோட பாடியை அஃபெக்ட் பண்ண வைக்கிறது, டீ அண்ட் காஃபி அளவுக்கு அதிகமாக குடிக்கிறது, ஆல்கஹால் அண்ட் சிகரெட் கன்சியூம் பண்ணுறது, லாஸ்ட் அண்ட் மெயின் ரீசன் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆன்சைட்டியாகவும் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோட மெலனின் லெவலை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ பிரதர்ஸ் இப்போது அந்த ஹோம் ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா ஹென்னா பவுடர் தான். ஸோ நேச்சுரலான ஹென்னா பவுடர். ஸோ இப்போ அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா ஹென்னா பவுடர் தான். அண்ட் செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இண்டிகோ பவுடர் தான். ஸோ இதை வந்து அவுரி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவுரி இலையை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. தேர்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா கர்ட் தான். அண்ட் கைஸ் ஃபோர்த் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா டீ பவுடர் தான். ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா லெமன் தான். பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னா இது எல்லாமே வந்து நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் தான். எதுவுமே நம்ம வந்து கெமிக்கல் யூஸ் பண்ண எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ பெர்மனண்ட்டாக நீங்கள் ஒரு ஹேர் டை யூஸ் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதை யூஸ் பண்ணலாம். 2 மந்த்ஸ்க்கு ஒருக்க 1 மந்த்துக்கு ஒரு டைம் இதை யூஸ் பண்ணாலே போதும். உங்களுடைய ஹேர் வந்து நல்லா டார்க்கான பிளாக் கலரில் மாறும். ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து எந்த ப்ரொபோர்ஷனில் ஆட் பண்ணணும், இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணுறோம், அந்த விஷயத்தெல்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ கைஸ் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா இந்த மெசேஜையும் நான் வந்து அதிகமாக வந்து கேள்விப்பட்டுகிட்டே இருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது, ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, ஹேர் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, சீக்கிரம் ஹேர் ஃபால் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹேர் ஆயில் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது என்ன ஹேர் ஆயில் அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் ஹெர்பல் ஹேர் ஆயில் தான். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து நான் லாஸ்ட் 1 வீக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படின்லாம் யாரும் கேட்காதீங்க. ஏன்னா 1 வீக் வந்து இந்த ப்ராடக்ட் இல்லை, எந்த ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் ரிசல்ட் இருக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியும். பட் இந்த ஹேர் ஆயிலை நான் சஜஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் தான், அதாவது இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இதோட இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது டிஸ்பிளேல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. 100% கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட், பிளான்ட் பேஸ்டு இன்க்ரீடியன்ட் வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தேவையான மூலிகைகள் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து இந்த ஹேர் ஆயிலை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹேர் ஆயிலை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாக வந்து வீக்லி 3 டைம்ஸ் வந்து நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த 3 டைம் என்ன ஆயில் அப்ளை பண்ணணும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணுறேன். இது எந்த டைமில் அப்ளை பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து தூங்க போகிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு தென் வந்து ஓவர் நைட் அதை அப்படியே விட்டுட்டு மறுநாள் காலையில் உங்களோட ஹேரை வாஷ் பண்ணணும். ஸோ வீக்லி ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணி ரெகுலராக வாஷ் பண்ணுறது மூலமாக ஒரு நல்ல ரிசல்ட் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து நல்ல ஹெல்த்தியான ஹேரை நம்மளால் க்ரோ பண்ண வைக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த ஹேர் ஆயிலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹேர் தின்னிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க. ஸோ இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட் கிடைச்சது, எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க. சோ गाइस இப்போ அந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படினு பாப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல வந்து ஹென்னா பவுடரையும் இண்டிகோ பவுடரையும் நான் இப்ப சொல்ற ப்ரொபோர்ஷன்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது என்ன ப்ரொபோர்ஷன் அப்படினா 1:3 அப்படிங்கற ரேஷியோல நம்ம வந்து ஆட் பண்ணனும்.
1 டேபிள் ஸ்பூன் வந்து ஹென்னா எடுத்தீங்க அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் வந்து இண்டிகோ பவுடர் ஆட் பண்ணணும். இன்கேஸ் இந்த வீடியோ ஒரு விமன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேஷியோ செட் ஆகாது. நீங்கள் 2:6 அல்லது 3:9 இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஹேர் லென்த்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரேஷியோவில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டீ பவுடரை வந்து நல்லா தண்ணியில் வந்து கொதிக்க வைக்க போகிறோம். இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்ச இந்த ஹென்னா ப்ளஸ் இண்டிகோ பவுடரில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்து நம்ம எதை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹாஃப் லெமனை கட் பண்ணி அதில் ஸ்க்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கர்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த கர்டு, லெமனு, டீ எக்ஸ்ட்ராக்ட் இந்த மூணையும் எந்த அளவு ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த பவுடர் வந்து நல்லா ஒரு பேஸ்ட் ஃபார்மேட்டுக்கு வரணும். நல்லா தண்ணியாக ஆகிடக்கூடாது. ஒரு பேஸ்ட் ஃபார்மேட் ஆகிற அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ரொம்ப தண்ணியாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேரில் வந்து அது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேஸ்ட் ஃபார்மேட்டில் ஆட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் அதை அப்படியே வைக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா மிக்சர் வந்து நல்லா செட் ஆகணும். அது ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது கையில் வந்து ஏதாச்சும் கவர் ஏதாச்சும் இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நல்லா சிகப்பாக மருதாணி வச்ச மாதிரி கையில் பிடிச்சிக்கும். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 hour மேக்ஸிமம் 2 hour வரைக்கும் நம்மளோட ஹேரில் வச்சுருக்கணும். ஸோ எதுக்கு மினிமம் அப்படின்னு பார்த்தோன்னா சில பேருக்கு இதில் ஆட் பண்ணியிருக்க லெமனு தென் வந்து கர்ட் வந்து ஒத்துக்காது. ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா கோல்ட் அண்ட் காஃப் வரதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக 2 hours வரைக்கும் உங்களோட ஹேரில் நல்லா வச்சு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹேரை வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா உங்களோட ஹேரை ட்ரை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்கான கலர் சேஞ்ச் ஆனது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். வாஷ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மைல்டான ஷாம்பு இருந்துச்சு அப்படின்னா ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணுங்கள். ஸோ மைல்டான ஷாம்பு நான் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறவங்க நார்மலாகவே வாஷ் பண்ணுங்கள், அதுவே போதும். ஸோ கைஸ் that's it for today's video. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டு யாருக்காச்சும் கிரே ஹேர் இருக்குது, ஒயிட் ஹேர், ப்ரீமெச்சூர் ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த ஹேர் ஆயிலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹேர் தின்னிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க. ஸோ இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட் கிடைச்சிது, எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். நவீன் ஃப்ரம் AR STUFFZ.